ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் வந்து முள்ளு முருங்கை, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. சில கோயில்களில் தலை விருட்சமாக இருக்கும். ஸோ மேரேஜ் ஆகாதவங்க இதில் ஒரு மஞ்சக்கயிறை கட்டுவாங்க, பேபி இல்லாதவங்களும் இதை போய் கட்டுவாங்க. அதே இல்லாமல் இது டயபெட்டிஸ்க்கு பெஸ்ட் மெடிசன், எவ்ரிடே சாப்பிட்லாம். சளி இருக்கு இல்லையா, சளிக்கும் குட் மெடிசன். உள்ளே இருக்க அந்த சளியெல்லாம் எடுத்து விட்டுரும். அப்புறம் இது வந்து நமக்கு உடம்பு நல்லா ஷைனிங் இருக்கும். இதை தோசையாகவும் சாப்பிட்லாம், இல்லை தோசையில் கலந்து சாப்பிட்லாம், இல்லை வந்து நம்ம வடையாகவும் சாப்பிட்லாம். ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, இல்லைன்னா காஃப் வந்துடும். இது வந்து இரும்பலுக்கு, காஃபுக்கு வந்து இது பெஸ்ட் மெடிசன். அண்ட் ஆஸ்மாவுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் இது வந்து இஸ் பெஸ்ட்டு. இதில் ஃப்ளவர் வரும், ஆர்கிட் மாதிரி இருக்கும். அது கருப்பு சிவப்பில் இருக்கும், பார்க்க வெரி நைஸ், அவ்வளோ நல்லா இருக்கும். இதை வந்து மரமாக வரும். அது இல்லாமல் இந்த முள் செடி இருக்கு இல்லையா, முள் வச்சு அது வந்து நமக்கு துஷ்ட சக்திகளை வந்து விரட்டி விடும் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் த பெஸ்ட் மெடிசன். அண்ட் இது உடம்பு அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். சாப்பிட்டோன்னா எவ்ரிடே சாப்பிட்லாம்.